வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்புல ஜி.என். வேலுமணி அவர்கள் தயாரித்து எம்.எஸ். சோலைமலை அவர்களுடைய கதையில் பீம்சிங் அவர்கள் திரைக்கதை எழுதி இயக்கி 1959 வெளிவந்த படம் தான் பாகப்பிரிவினை. சிவாஜி கணேசன், சரோஜா தேவி மற்றும் பலர் நடித்த ஒரு அற்புதமான நல்ல கதை அம்சம் கொண்ட ஒரு குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய இந்த பாவரிசை திரைப்படங்கள் சொல்லுவோம் பாருங்க, படித்தால் மட்டும் போதுமா, படிக்காத மேதை, பாசமலர், அந்த வரிசையில இந்த படத்தையும் சொல்லுவாங்க, பாகப்பிரிவினை திரைப்படத்தையும். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டு, அதை பாடும்போது டிஎம்எஸ் அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டாரு, துன்பப்பட்டாரு அப்படிங்கிற ஒரு அரிய ஒரு தகவல், அதோட தான் நம்ம அந்த வீடியோல வந்திருக்கோம். பொதுவாக ஒரு பாட்டை ஒரு பாடகர் பாடுறாரு அப்படின்னா அந்த பாட்டு சம்பந்தமா தன்னுடைய வாழ்வியல் சூழல்ல, தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்பாங்க. பொதுவாக எந்த பாடகராக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான பாட்டா இருக்குன்னு வைங்க, ஒரு குடும்ப பாட்டு, ஒரு சந்தோஷமான பாட்டு, ஒரு துள்ளலான பாட்டு இருக்குன்னா தங்களுடைய வாழ்க்கையில அது மாதிரி மகிழ்ச்சியான சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு யோசிச்சு பார்த்து அதை பாடும்போது அனுபவிச்சு பாட முடியும் ஒரு பாடகரால. அதே மாதிரி ஒரு காதல் பாட்டு பாடும்போது அதில் இருக்கிற வரிகளை பார்க்குறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த காதல் அனுபவங்கள் அது எல்லாத்தையும் நினைச்சு பாடும்போது இன்னும் அதை லயிச்சு ஒன்றி போய் பாட முடியும். அப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒன்றி போய் பாடுறதுக்கு இது மாதிரி நிறைய பாடகர்கள் பண்ணுவாங்க. இப்போ டிஎம்எஸ் அவர்களுக்கு அந்த பாட்டு வரிகளை பாடும்போது என்ன பிரச்சனை வந்துச்சு, எதனால் அவர் வேதனைப்பட்டார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் டிஎம்எஸ் அவர்களுடைய மூத்த மகன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப சீரியஸா இருக்காரு. இப்போவோ அப்போவோ ஒரு உயிர் பிழைப்பாரா மாட்டாரா, இதற்கு பிறகு அவருக்கு வாழ்க்கையும் ஒன்று இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. மருத்துவமனையில் அவருடைய உயிர் ஊசலாடுது. அப்போ பீம்சிங் அவர்கள்ட்ட இருந்து அழைப்பு வருது, பாட்டுக்காக வரணும் பதிவு கூடத்துக்கு அப்படின்னு சொல்லி எம்எஸ்வி அவர்கள்ட்ட இருந்தும் பீம்சிங் அவர்கள்ட்ட இருந்தும் அழைப்பு வருது. நேர பதிவு கூடத்துக்கு போறாரு. போய் கண்ணதாசன் அவர்கள் எழுதி வச்சிருந்த அந்த வரிகளை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு அழுகையை அடக்க முடியல. ஏன்னா தன்னுடைய மகன் அங்க மருத்துவமனையில் இருக்கான், உயிருக்கு போராடிக்கிட்டு. இந்த வரிகள் ஒரு தகப்பனுடைய வேதனையை, இயலாமையை பேசக்கூடிய வரிகளா அமைஞ்சிருக்கு. பல்லவியே அவருக்கு படிச்சுட்டு அழுக வந்துருச்சு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ அப்படிங்கிற அந்த வரி. ஏன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் அப்படியே தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்த மாதிரி அப்படியே அமைஞ்சிருந்ததை பார்த்துட்டு அப்படியே என்ன சொல்றதுனே தெரியல, அவருக்கு வார்த்தைகளே வரல அவருடைய வாயிலிருந்து. சரி, இருந்தாலும் என்ன பண்றது, வந்தாச்சு பாடிதான் ஆகணும் அப்படிங்கிறப்போ, பொதுவாக எந்த பாட்டை பாடினாலுமே டிஎம்எஸ் அவர்கள் ஒரு 2-3 டேக் எடுப்பாரு, 4 டேக் எடுப்பாரு. ஆனா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னவோ தெரியல, தன்னுடைய மகன் அப்படி ஒரு நிலைமையில இருக்காரு, வரிகளும் அப்படி அதுக்கு ஒன்றி போற மாதிரி இருக்கிறதுனால அந்த சோகம், அந்த வேதனை, அந்த வலி எல்லாத்தையும் அப்படியே உள்ள வாங்கிக்கிட்டு சிங்கிள் டேக்ல மொத்த பாட்டையும் டிஎம்எஸ் அவர்கள் பாடி முடிச்சாராம். அந்த பாட்டு தான் நம்ம சொன்ன மாதிரி ஏன் பிறந்தாய் மகனே. இதுல வரிகள் கண்ணதாசன் அவர்கள் எப்படி போட்டிருப்பாருன்னா, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தால் அன்னையடா, காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பம் இல்லை, காதலிலும் பெருமை இல்லை கண்களுக்கும் இன்பம் இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தால் உன்னையடா, மண் வளர்த்த பொறுமையெல்லாம் மனதினில் வளர்த்தவளாய் கண் வளர்ந்த பெண்மையிலே நான் அடைந்தேன், நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்க மகனே அப்படின்னு எழுதியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். உண்மையாவே அதை பார்த்துட்டு நமக்கே இவ்வளவு எமோஷனல் ஆகுது அப்படின்னா, அந்த வேதனையோட அப்போ டிஎம்எஸ் அவர்கள் இருக்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த வலியை சுமந்து கொண்டு அவர் பாடினதுனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்எஸ் அவர்கள் அப்படி உணர்ந்து பாடியிருப்பார் அந்த பாட்டை. இன்னொன்னு அந்த படத்துக்கும் அது பொருந்த மாதிரி இருக்கும். அவர் காமிச்சிருந்த அந்த எமோஷன்ஸ், அவருடைய அந்த உருக்கம், அந்த வாய்ஸ்ல காமிச்சிருந்த சின்ன சின்ன மாடுலேஷன் ஒவ்வொன்றுமே படத்துக்கும் பொருந்திருக்கும், அவருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தின மாதிரி இருந்திருக்கும். அந்த பாட்டை அவர் பாடி முடிச்சுட்டு நேர போறாரு மருத்துவமனைக்கு. போனா அவருடைய மகன் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதுல இருந்து அந்த பாட்டை அவர் எங்கேயுமே எந்த மேடையிலையுமே பாடுறது கிடையாது, எந்த கச்சேரியிலையுமே டிஎம்எஸ் அவர்கள் தவிர்த்துருவாராம். இந்த ஏன் பிறந்தாய் மகனை பாட்டை யாராவது பாட சொல்லி கேட்டா கூட அவர் தவிர்த்துருவாராம். ரேடியோல எங்கேயாவது இந்த பாட்டு ஒளிபரப்பானா கூட அதை கேட்க மாட்டாரு, அதை ஆஃப் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள்
கழிச்சு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கவிஞர் வாலி அவர்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, மும்பையில் இருக்காங்க. அவங்க வந்து டிஎம்எஸ் அவர்களுடைய குரலுக்கு ஒரு ரசிகை, கவிஞர் வாலி அவர்களுடைய அம்மா. அவங்க என்ன சொல்றாங்க, வாலி அவர்கள்ட்ட சொல்லி, அப்பா டிஎம்எஸ் கொஞ்சம் வர சொல்லுப்பா, அவர் குரலை நான் வந்து கொஞ்சம் கேட்கணும் நேரில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வாலி அவர்களும் சொல்றாரு, அண்ணே எங்கள் அம்மா வந்து உங்க குரலை வந்து நேரில் வந்து நீங்கள் பாடணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு பிஸியான காலகட்டம். டிஎம்எஸ் அவர்கள் வேகமாக ஓடிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்திலேயே சரி கூப்பிடுறாங்களே ஒருத்த பெரியவங்க அப்படின்னு சொல்லி மும்பைக்கு வந்து கிளம்புறாரு. மும்பைக்கு போய் அவங்கள பார்த்தா அவங்க வந்து ஒரு பாட்டை பாட சொல்லி கேட்குறாங்க டிஎம்எஸ் அவர்கள்ட்ட. என்ன பாட்டு அப்படின்னா இந்த ஏன் பிறந்தாய் மகனே பாட்டு. அவருக்கு எப்படி இருக்கும், அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா இந்த பாட்டை எங்கேயுமே நம்ம பாடக்கூடாது, கேட்க கூட கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். ஆனா நம்மள வந்து இவ்வளவு தூரம் வர சொல்லி இவங்க பாட்டு பாட சொல்லி கேட்குறாங்க, வேற எவ்வளவோ பாடல்கள் இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டாங்களே அப்படின்னு அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இருந்தாலும் ஒரு நிமிஷம் தன்னை அப்படியே வந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டு தன்னுடைய குரலில் இந்த ஏன் பிறந்தாய் மகனே பாட்டை வந்து டிஎம்எஸ் அவர்கள் பாடுறாங்க. வாலி அவர்களுடைய அம்மா அவங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. பாடி முடிச்சுட்டு தனியா போய் டிஎம்எஸ் அவர்கள் வந்து அழுதுட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலியை, வேதனையை, ஏன்னா தன்னுடைய மகன் வந்து இறந்த அந்த நேரம், இந்த பாட்டிலையும் அப்படிப்பட்ட வரிகள். இந்த பாட்டை பாடிட்டு போனா தன்னுடைய மகன் வந்து இறந்துட்டாருன்னு செய்தி வர்றப்போ அந்த பாட்டு வந்து அவருக்கு எப்படி ஒரு பாட்டா, மறக்க முடியாத ஒரு பாடலா அவருடைய மனதில் வந்து பதிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வலியோட அந்த பாடலை டிஎம்எஸ் அவர்கள் பதிவு கூடத்திலையும் பாடினார், வாலி இவர்களுடைய அம்மா கேட்கும் போதும் பாடினார். அந்த பாட்டு தான் ஏன் பிறந்தாய் மகனே பாட்டு. இவ்வளவு வலியோடு வேதனையோடு டிஎம்எஸ் அவர்கள் பாடின பாட்டா அது இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம அந்த பாட்டை கேட்டாலும் இது வந்து ஒரு சோக பாட்டா, ஒரு தாலாட்டு பாட்டா, ஒரு தத்துவ பாட்டா எப்படின்னே நம்ம சொல்ல முடியாது. ஆனா கேட்டா நம்மளுடைய கண்கள் எல்லாத்துலயும் கண்ணீர் கசியதான் செய்யும். இப்போவும் நம்முடைய மனதை வந்து உருக செய்யக்கூடிய ஒரு பாடல தான் இந்த ஏன் பிறந்தாய் மகனே பாட்டு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே பாட்டு பாணியில நிறைய பாடல்கள் பின்னாடி வந்துச்சு. அந்த ஒரு தாளம், அந்த ஒரு எமோஷனுடைய, நீங்க பாத்தீங்கன்னா ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும், ஆறு குளம் பூத்திருக்கும் அன்பு மகனே அப்படின்னு சொல்லி வில்லன் திரைப்படத்துல வித்யாசாகர் அவர்களுடைய இசையில ஒரு பாட்டு. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரை யார் அடிச்சாரோ, இந்த பாடல்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பாட்டு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்குங்கிறது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஏன் பிறந்தாய் மகனே பாட்டு இதை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. பட்டிமன்றங்கள்ல பேசுறவங்க நிறைய பேர், என்ன அவரே குழந்தைய பெத்துக்குவாராம், பெத்துட்டு அவரே தொட்டில ஆட்டிக்கிட்டு ஏன் பிறந்தாய் மகனேன்னு பாடுவாராம், என்ன அதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அந்த படத்தோட அந்த கதையோட அந்த பாடல் காட்சியை பார்த்தால் எதற்காக அப்படிப்பட்ட வரிகளை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு அந்த படத்தங்கிறது எல்லாருக்குமே புரியும். அது மட்டும் இல்லாம இந்த பாடல் வந்து இப்பவும் நம்முடைய மனதில் ஒரு நீங்காத இடம்பெற்ற ஒரு பாட்டா இருக்குன்னு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எல்லாருமே மறக்க முடியாத பாடல்கள் ஒன்றா இந்த பாட்டும் நிச்சயமா இருக்கும். அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு இவ்வளவு ஜாம்பவான்கள் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. அவ்வளவு வலியோடு வேதனையோடு எல்லாத்தையும் சுமந்து கொண்டு டிஎம்எஸ் அவர்கள் இந்த பாட்டை பாடியிருக்கிறதும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கிறதுல சந்தேகம் கிடையாது. நீங்க இந்த பாடல் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி தொடர்ந்து பல்வேறு பாடல்கள் குறித்தும் பல்வேறு அரிய தகவல்களோடும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.